வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு பாடம் படிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற உணர்வோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்களை எல்லாம் இன்று இந்த கல்வி தொலைக்காட்சியின் வழியாக சந்தித்து 10ஆம் வகுப்பு இயல் 9 கவிதை பேழையில் கம்பராமாயணத்தை பற்றி இங்கே சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். கம்பராமாயணத்தை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் அத்தனையும் மிகச்சிறந்த கற்பனை நயமிக்க பாடல்கள். அந்த பாடல்களை அந்த கற்பனை சுவை குன்றாமல், அது மட்டுமல்ல, அங்கே வரக்கூடிய சந்த நயம், ஓசை நயம், அந்த ஓசை இன்பத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குவதற்காகவே இன்றைய வகுப்பு அமைகிறது. அள்ளி வழங்கும் விதமாக இன்றைய வகுப்பு அமைகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இயற்கையை வர்ணிப்பதில் கவிஞர்களை மிஞ்ச, அதுவும் தமிழ் கவிஞர்களை மிஞ்ச யாருமே கிடையாது. பாரதிதாசன் சொல்லுவார், இயற்கையை வர்ணிக்கின்ற பொழுது அருவிகள் வைரத் தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை என்று வர்ணிப்பார். அருவிகள் அப்படியே பார்க்கிற வைர மாலையைப் போல், உயரமான மலையின் உச்சியிலிருந்து அப்படியே கொட்டக்கூடிய அந்த அருவி, அதை பார்க்கின்ற பொழுது வைர மாலையைப் போல் இருக்கிறதாம். அருவிகள் வைர தொங்கல், அடர்கொடியெல்லாம் பச்சை பட்டை போல் இருக்கிறது, குருவிகள் எல்லாம் தங்க பிஸ்கட், குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை என்று பேசுவார். அழகாக வர்ணிப்பார். நிலவை வர்ணிக்கின்ற பொழுது கூட சொக்க வெள்ளி தட்டு, மிக தூய வெண்ணெய் பிட்டு, தெற்கத்தியார் சுட்டு நல்ல தேங்காய்ப்பாலும் விட்டு, வைக்க சொன்ன தோசை அது வைர வட்ட மேசை, பக்க மீன்கள் பலவே ஒரு பட்டத்தரசி நிலவே என்று நிலவை வர்ணிப்பார். ஒரு தோசையை போல் இருக்கிறது, அழகான வர்ணனை. சொக்க வெள்ளி தட்டை போல் இருக்கிறது, தூய வெண்ணெய் பிட்டு அதை போல் இருக்கிறது. தெற்கத்தியார், தமிழ்நாட்டின் தென்பகுதி மக்கள் தோசை சுட்டு தேங்காய் பாலை ஊற்றி வைத்தால் எப்படி இருக்குமோ அதை போல் இருக்கிறதுங்களா? என்ன கற்பனை! தெற்கத்தியார் சுட்டு நல்ல தேங்காய் பாலும் விட்டு, வைக்க சொன்ன தோசை அது வைர வட்ட மேசை, பக்க மீன்கள் பலவே, விண்மீன்களெல்லாம் தோழி பெண்களாம், பக்க மீன்கள் பலவே ஒரு பட்டத்தரசி நிலவே என்று நிலவை அழகாக வர்ணிக்கிறார் கவிஞர் பாரதிதாசன். இன்றைய புது கவிஞன் கூட வர்ணிக்கிறார். நிலவு கோழிக்கு இத்தனை குஞ்சுகளா? நிலா இருக்கிறது, சுற்றி விண்மீன்கள் இருக்கின்றன, அவற்றை பார்த்து நிலவு கோழிக்கு இத்தனை குஞ்சுகளா என்று வர்ணிப்பான். அழகான கவிதை. அது மட்டுமல்ல, இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. வைரமுத்து சொல்வார், இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது, வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகந்துடைத்து விடியும் வரை நடைபழகும். என்ன வர்ணனை! வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகந்துடைத்து விடியும் வரை நடைபழகும், நீலவானிலே வர்ணஜாலங்கள் என்று அழகா சொல்லுவார். எனவே அவருடைய வர்ணனை அப்படி. வரலாறு வர்ணிப்பார். கடவுளை வர்ணிக்கின்ற பொழுது, கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன், கோடை காலத்திலே இளைப்பாறுவதற்கு ஒரு மரம் கிடைத்தால் எவ்வளவு இன்பம், அவ்வளவு இன்பத்திற்குரியவன் இறைவன் என்று வர்ணிப்பார். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தரு நிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே. இறைவனை இப்படி யாரும் வர்ணிக்க மாட்டார்கள். நீதான் தண்ணீர், நீதான் மரம், மரம் தரக்கூடிய நிழல், அந்த மரம் தரக்கூடிய கனி எல்லாம் நீதான். தண்ணீர் நீதான், தண்ணீரிலே மலரக்கூடிய மலர் நீதான், காற்று நீதான், காற்று தரக்கூடிய இன்பமும் நீதான். என்ன அழகு! இதே மாதிரி இறைவனை இப்படி யாரும் வர்ணிக்க மாட்டார்கள். அவ்வளவு சிறப்பாக வர்ணிப்பார் அவர். எனவே வர்ணனை செய்வதிலே கவிஞர்களை மிஞ்சவே முடியாது. என்னுடைய ஒரு மாணவனை கேட்டேன், நிலா தலைப்பு கொடுத்தேன், கவிதை எழுது என்று சொன்னேன். அவன் எழுதுகிறான், என் கணக்காசிரியர் எனக்கு போட்ட மதிப்பெண் வானத்துக்கு எப்படி சென்றது? என்ன அழகு கற்பனை! சின்ன கவிஞன் தான், ஆனாலும் கூட கற்பனை. அதை நாம் வரவேற்க வேண்டும். எனவே கணக்காசிரியர் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என் கணக்காசிரியர் எனக்கு போட்ட மதிப்பெண் வானத்திற்கு எப்படி சென்ற நிலா வட்டமாக இருக்கிறதாம், வடிவ உவமை தருகிறான் பார்த்தீங்களா? அந்த கற்பனையை நாம் வரவேற்க வேண்டும். எனவே மாணவருடைய கற்பனையும்
அந்த கற்பனை ஆற்றலை பெருக்குவதற்காகவே இது போன்ற பாடல்களும் இது போன்ற பாடங்களும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய கற்பனை ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே. இந்த காலத்து கவிஞர் ஒருவன் எழுதினான், நான் முகநூலில் படித்தேன் அந்த கவிதையை. நிலையாமை தலைப்பு, காலையிலே ஒரு கோழி கொக்கரக்கோ என்கிறது, மத்தியானம் அந்த கோழி குக்கருக்குள் வேகிறது என்று எழுதுகிறான். காலையிலே பார்த்தால் கொக்கரக்கோ என்று கூவிய கோழியே மதியானம் பார்க்கிறேன், நண்பர்களில் பார்க்கிறேன், நீ குக்கருக்குள் வெந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்பதே நிலையாமை, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதை கூட அழகான கற்பனையில் அந்த கவிஞன் படைத்திருக்கிறான். அதுபோல கற்பனை ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அந்த கற்பனை ஆற்றலை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஓசை தரக்கூடிய இன்பத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தில் சில 6 பாடல்கள் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கம்பன்? கம்பன் என்பவன் யார்? கண்ணதாசன் சொல்லுவான், 10,000 கவிதை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று பேசுவான். 10,000 கவிதை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குளத்தில் அள்ளி என்று பேசுவான். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. கம்பனை அவனுடைய காப்பியத்தை சுவைத்து சுவைத்து மகிழ்ந்த காரணத்தால் கண்ணதாசன் இப்படி பாடியிருக்கிறான். பாரதி சொல்லுவான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியிலே அடித்து சொல்லுவான். அடிக்கோடு போட்டு அழுத்தமாக சொல்லுவான். நான் எத்தனையோ புலவர்களை பார்த்திருக்கிறேன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று அந்த பாடலிலும் கூட கம்பனுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பான் பாரதி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பனை பேசுவான். தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, கம்பன் விட்டு கட்டுத்தெறியும் கவி பாடுமடா என்று பேசுவான். கம்பன் மிகச்சிறந்த கவிஞன். அவன் வீட்டுடைய கட்டுத்தறி மாடுகளை, ஆடு மாடுகளை கட்டி போடுவோமே அல்லவா, அந்த ஒரு கால், மரக்கால், அது பேர் கட்டுத்தறி என்று பேர். அந்த கட்டுத்தறி கூட கவிதை பாடும். அகிரிணை கூட உயர்தினையைப் போல் கவிதை பாடும். அப்படிப்பட்ட ஆற்றல் கம்பனுக்கு உண்டு, கம்பனை சார்ந்தவர்களுக்கும் உண்டு. அதனால் தான் கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும், அவன் கல்வியில் பெரியவன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர் உண்டு. கம்பன் மிகச்சிறந்த கவிஞன். அவன் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கான் தெரியுமா? ஏறு 70, சிலை 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் என்று பல நூல்கள் அவன் எழுதியிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற நூல் அவன் மொழிபெயர்ப்பு நூல். அதுதான் முக்கியம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பாரதி பேசுவான், ஒரு மொழி வளர வேண்டும் என்று சொன்னால் பிற நாட்டில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், மிகச்சிறந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும். மொழிபெயர்ப்பு என்பது தமிழிற்கு வளம் சேர்க்கும். அதை செய்தவன் கம்பன். வால்மீகி எழுதிய ராமாயணத்தை வடமொழியில் எழுதியதை தமிழ்படுத்தினான். அது மட்டுமல்ல, சீதையை தமிழ் பெண்ணாகவே மாற்றினான். அவன் தமிழ்நாட்டினுடைய மண்ணுக்கு ஏற்றபடி கம்பராமாயணத்தை எழுதியிருப்பான், மொழிபெயர்த்திருக்கிறான். அதனால்தான் பாரதி சொல்கிறான், கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பேசுகிறான். எனவே அவன் மொழிபெயர்த்தாலும் கூட மிகச்சிறந்த ஆற்றலோடு, மிகச்சிறந்த கற்பனையோடு, மிகச்சிறந்த வர்ணனைகளோடு தன் காப்பியத்தை அவன் கொண்டு செல்வான். அப்படிப்பட்ட அந்த கம்பன் பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் ஒரு பாடலை சொல்லுகிறான். ஆறு ஓடுகிறது, அந்த ஆறு ஓடுகிறது, உற்பத்தியாகி ஓடி வருகிறது. எப்படி ஓடுகணும்? ஒரு பாம்பு ஓடுவதை அப்படி ஓடினா எப்படி இருக்குமோ, அந்த ஆறு பாய்ந்து செல்லும் இடமெல்லாம் பசுமையை பாய் விரித்து கொண்டே செல்கிறது. எங்கே ஒரு தாதுகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமணத் தடங்கள் தோறும், மாதவி வேலி பூக வனந்தோறும், வயல்கள் தோறும், ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. உடம்பிற்குள் உயிர் போக போக உள்ளே வர 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 ஒவ்வொரு உறுப்பும் அது செயல்பட தொடங்கும் அல்லவா? அதுபோல உயிர் இல்லை என்றால் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஆக்சிஜன் செல்லவில்லை என்றால் ஒவ்வொரு உறுப்பும் செயல்பட தொடங்க அப்படியே முடங்கி போய்விடும். ஆனால் ஆக்சிஜன் உள்ள உயிர்காற்று உள்ளே போக 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 ஒவ்வொரு உறுப்பும் அப்படியே மலர்ந்து கொண்டு உயிர்ப்போடு இருக்கும் அல்லவா? அதுபோல இந்த நதி உலகத்திற்கு உயிரை கொடுக்கிறது. எங்கே போகிறது? தாதுகு சோலை தோறும், தாது உகு சோலை,
அதாவது மகரந்த பொடிகளை சிந்திக் கொண்டிருக்கின்ற சோலைகள் தோறும் சண்பக மரங்கள் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய காடுகள் தோறும் பாய்கிறது, சோலைகள் தோறும் பாய்கிறது, காடுகள் தோறும் பாய்கிறது. போதவில் பொய்கை தோறும், பொய்கை எங்கெல்லாம் நீர் நிறைந்த குளங்கள் இருக்கிறதோ இந்த ஆறு பாய்கின்ற இடங்கள்லாம் குளங்களை நிரப்பிக்கொண்டே செல்கிறது. இந்த ஆறு பாய்ந்து செல்லும் இடமெல்லாம் ஏரிகளை நிரப்பிக்கொண்டே செல்கிறது. எனவே போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் புதிதாக மணல் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த கண்மாய் தோறும் அது பாய்ந்து செல்கிறது. மாதவி வேலிபூக வனந்தோறும், மாதவி கொடிகள் படர்ந்து இருக்கக்கூடிய வனங்கள் தோறும் அந்த ஆறு பாய்கிறது. வயல்கள் தோறும் அந்த ஆறு பாய்ந்து செல்லும் இடமெல்லாம் வயல்வெளிகளில் நெற்களஞ்சியங்களாகவே மாற்றிக்கொண்டே செல்கிறது. அப்படிப்பட்ட ஆறு எதை போல அழகாக அந்த வர்ணனை கடைசியில் முடிக்கும் போதுதான் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உராயதன்றே. எனவே உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த நாட்டுக்கு ஆறு முக்கியம். எனவே ஆறு ஓடுகிறது, ஆற்றிலே தண்ணீர் ஓடுகிறது. அந்த அழகை அவன் படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது அந்த ஓடக்கூடிய அந்த ஓசை தாதுகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணத்தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. இப்போ கொஞ்சம் பாருங்க அந்த பாடலை. தாதுகு சோலை தோறும் சண்பகக்காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணத்தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே என்று அந்த பாடலை படிக்கின்ற பொழுதே ஆறு ஓடக்கூடிய அந்த தன்மை, அந்த உணர்வு நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த உணர்வை இந்த பாடல் நமக்கு தருகிறது. அதே போல பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தை வர்ணிக்கின்ற பொழுது மருத நிலத்தை வர்ணிக்கிறான் கம்பன். ரொம்ப அழகான ஒரு பாடல். கம்பராமாயணத்தில் சூப்பர் ஹிட் சாங் நம்பர் 1 என்று சொன்னோம் என்று சொன்னால் மிகச்சிறந்த ஒரு பாடல் இதுதான். வர்ணனையின் உச்சம் என்றால் இதுதான். தண்டழை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ என்று பேசுவான். மருத நிலம், மருத நில பெண், மருத நில பேரரசி, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் என்று பேசப்படுகிறது. அந்த மருத நில பேரரசி உட்கார்ந்திருக்கிறாளாம். அவருக்கு முன்னால் ஒரு நாட்டிய அரங்கம் நடக்கிறதாம். ஒரு குளம்தான். குளத்தின் கரையிலே மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் சொல்லுவானே, குயில் கூவிக்கொண்டிருக்கும் கோலமிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும் வாசமிகுந்த நற்காற்று குளிர்ந்தடிக்கும் கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு கனிமரங்கள் மிக உண்டு பூக்கள் மணங்கமலும் பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும் நெஞ்சில் நிறுத்துங்கள். என்ன அழகான காட்சி என்று வர்ணிப்பான் அல்லவா? அதுபோல இங்கே தண்டலை மயில்களாட ஒரு குளத்தின் கரையிலே மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது. குளத்திற்குள்ளே தாமரை மொட்டுகள் அப்படி இருக்கின்றன. அங்கே குவளை மலர்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கின்றன. குவளை மலர்கள் இருக்கின்றன. அந்த குளத்திலே நீர் அலைகள் அப்படியே நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ என்று வாலி வர்ணிப்பார் அல்லவா? அந்த நீர் அலைகள் அப்படியே நெளிந்து வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதை பார்க்கின்ற அந்த வர்ணனை அவன் சொல்கிறான். எப்படி சொன்னான்? மயில்கள் ஆடுகின்றன, தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க. அந்த தாமரை மொட்டுகள் பார்க்கின்ற பொழுது அந்த மேடையிலே ஒரு பெண் ஆடுகிறாள். யாரு? மயில் ஆடுகிறது. அதுக்கு பக்கத்திலே தாமரை மொட்டுகள் இருக்கின்றன. அதெல்லாம் விளக்கு போட்டிருக்கிறது. விளக்கை ஏற்றி வைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தாமரை மொட்டுக்கள் விளக்குகளை போட்டிருக்கின்றன. ஆடியன்ஸ், பார்வையாளர்கள் நமக்கு வேண்டுமல்லவா? யார்? குவளை கண் விழித்து நோக்க. குவளை பூக்கள் எல்லாம் பொதுவாகவே காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண் ஒவ்வேம் என்று திருக்குறள் பேசுவார். பெண்களின் கண்களுக்கு குவளை மலர்களை ஓமையாக சொல்லுவார்கள். எனவே குவளை என்பது பெண்களின் கண்களை போல் இருக்கிறது. இங்கே கம்பன் என்ன சொல்கிறான்? குவளை மலர்கள் தான் பார்வையாளர்கள், அவர்கள் தான் ஆடியன்ஸ், அவர்கள் தான் பார்வையாளர்கள். மயில் ஆடுகிறது, தாமரை விளக்கம் தாங்குகிறது, குவளை மலர்கள் பார்வையாளராக இருக்கின்றன. பின்னால் திரைச்சிலை அசைவதைப் போல அங்கே நீர் அலைகள் நீந்துகின்றன. நீர் அலைகள் அப்படியே இடமாறிக்கொண்டே நீந்தி கொண்டே செல்கின்றன. அது திரைச்சிலையைப் போல் அப்படியே நெளிந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. திரைச்சிலை பின்னால் இருக்கிறது. அப்பொழுது பக்கவாத்தியங்கள் வேண்டுமல்லவா? கொண்டல்கள் முழவின் ஏங்க. கொண்டல்னா மேகம், மேகங்கள் கடமுடவெனவே இடியனும் மேளம் காதில் விழுகிறது, தகதகவெனவே மின்னல் தோரணம் வானில் சிரிக்கிறது என்பான் அல்லவா? அதே போல கடமுட என ஒரு கவியிடி கொடியவர் பொடிபட வெடியாதோ என்பான் அல்லவா? அதுபோல மேகங்கள் கடமுட என்பது அது மேளம் இசைப்பது போல் இருக்கிறது. கொண்டர்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட. இந்த
பொய்கையிலே வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன. அது யாழிசைப்போது போல் இருக்கிறதவாம். யாழிசைப்பது போல் இருக்கிறது. வண்டுகள் இனிது பாட தேம்பிழி மகரையாடின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்குமாதோ. என்ன அழகான கற்பனை! மருதநல பேரரசி அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு முன்னால் இவ்வளவு காட்சி நடக்கிறது. மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. தாமரை சாதாரண மொட்டுதான். ஆனால் கம்பன் வர்ணிக்கிறாமன் தாமரை விளக்கம் தாங்குகிறது, விளக்கினை போட்டிருக்கிறது. குவளை மலர் பார்வையாளரை போட்டிருக்கிறது. அலைகள் எல்லாம் நீர் அலைகள் எல்லாம் திரைச்சிலையைப் போல் அசைந்து கொண்டிருக்கின்றன. மேகங்கள் எல்லாம் பக்கவாத்தியங்களாக மேளம் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் எல்லாம் யாழ் இசைக்கின்றன. ரீங்காரம் யாழ் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. முழவு இசைப்பதைப் போல வண்டுகள் பாடிக்கொண்டிருக்கின்றன. வண்டுகள் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காட்சிக்கு முன்னால் மருத நிலம் இருக்கிறது. ஒரு சாதாரண வயலும் வயல் சார்ந்த பகுதியை வர்ணிக்க வந்த கம்பன், பாலகாண்டத்தில் அயோத்தியுடைய நாட்டு வளத்தை பற்றி சொல்ல வந்த கம்பன், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைகன் விழித்து நோக்க தென்திரை இழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்குமாதோ என்று வர்ணிக்கின்ற பொழுது அந்த வர்ணனை அழகு. அதான் சொன்னான் கண்ணதாசன், 10,000 கவிதை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடினான். சும்மாவை சொன்னான். இதுதான் காரணம். எனவே அவ்வளவு இனிமையான வர்ணனையை கம்பன் வர்ணித்திருக்கிறான். அதை படிக்கின்ற பொழுது அதுபோல நாமும் கவிதை எழுத வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் பிறக்க வேண்டும். அதற்காகத்தான் பாடல் உங்களுக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களும் கவிஞர்களாக மாற வேண்டும். அயோத்தி நாடு எப்படிப்பட்ட நாடு? வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் சிறுநர் இன்மையால், உண்மையில்லை பொய் உரை இன்மையால், வெண்மையில்லை பல கேள்வி மேவலால். அழகா வர்ணிப்பான். இந்த நாட்டில் வள்ளல்களே கிடையாது. ஏன் தெரியுமா? வாங்குவோரே கிடையாது. வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், வறுமையே இல்லை. வாங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அதனால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த நாட்டில் வள்ளல்களே கிடையாது. எதிர்மறையாக சொன்னாலும் கூட அது ஒரு நேர்மறை சிந்தனையை உள்ள வச்சிருப்பான். அந்த நாட்டினுடைய பெருமை அதான். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு வள்ளுவர் சொல்லுவார். எதிரான நாடு பசி இருக்கக்கூடாது. பசி இருந்தால் அந்த நாடு நாடல்ல. உருவசியும் ஓவா பிணி நோய் இருந்தால் அந்த நாடு நல்ல நாடு அல்ல. உருவசியும் ஓவா பிணியும் செருப்பகை, எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு, அண்டை நாடுகளோடு சண்டை சச்சரவோடு இருந்தால் அந்த நாடு அமைதியாக இருக்க முடியாது. இந்த மூன்றும் இருந்தால் அது நாடே அல்ல. இது இல்லாமல் இருக்க வேண்டும். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் எப்படி சொல்லுவாரோ அதுபோல ஒரு நாடாக அயோத்தி இருந்திருக்கிறது. அதைத்தான் கம்பன் வர்ணிக்கிறான். வன்மை இல்லை, வள்ளல்களே இல்லை. வன்மை என்றால் வள்ளல் தன்மை, கொடுப்பது. ஈ என இறத்தல் இழிந்தன்று, அதனது ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்று புறநானூறு பேசும். கொடுப்பது ஈ என்று யாசிப்பது குற்றம், மிகவும் இழிவு. ஆனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதைவிட இழிவு என்று சொல்லுவான். எனவே கொடுக்கவும் வேண்டும், யாசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாடாக அயோத்தி இருந்திருக்கிறது. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் சிறுநர் இன்மையால். அங்கே எவனுக்கும் வலிமையே கிடையாது. காரணம், எதிர்ப்போர் எவனுமே கிடையாது, பகைமையே கிடையாது. பகை இருந்தால்தானே நாம் எதிர்த்து நம்முடைய வீரத்தை காட்ட முடியும். எப்பொழுது காட்டுவது வீரத்தை காட்டுவது? ஒரு நல்ல நாட்டு எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சண்டை என்று இருந்தால் அந்த நாடு நல்ல நாடாக இருக்க முடியாது. எனவே செருணரே இல்லை. அண்டை நாடுகளோடு நல்ல உறவு வைத்து கொண்டால் அந்த நாட்டிற்கு அதைவிட ஒரு பேரின்பம் கிடைக்காது. அது ஒரு சொர்க்கம் சொல்லுவாங்க இல்லையா? சொர்க்கம் என்பது நமக்கு எது என்று சொன்னால் அந்த இடம். பகைமை இல்லாத ஒரு சூழல் இருக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த நாடு. எனவே தான் இந்த நாட்டில் வீரர்களே கிடையாது, வீரமே கிடையாது என்றால் எதிர்ப்போ யாரிடம் போய் சண்டை போட? எல்லோரும் நண்பர்கள், அவரிடம் போய் சண்டை போட முடியுமா? நம்முடைய வீரத்தை காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போதுதான் காளை மாட்டோடு மக்கள் கட்டி புரண்டிருக்கிறார்கள். காளை மாடோடு நம்முடைய ஆண்கள் கட்டி புரண்டிருக்கிறார்கள். அதுதான் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றதற்கு பெயர். எப்பொழுது இருக்கக்கூடிய எதிரிகளே இல்லை, யாரிடமும் எங்கேயும் போய் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமையே இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய தினவை காட்டுவதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் மாடுகளோடு ஏறு தழுவக்கூடிய அந்த நிலையை உருவாக்குவார்கள். அதுதான் இன்பமான நாடு, அதுதான் சிறந்த நாடு, அதுதான் வழமையான நாடு, அதுதான் அமைதியான நாடு. எனவே திண்மை இல்லை நேர் சிறுநர் இன்மையால், உண்மை இல்லை. அங்கே உண்மையே கிடையாது. காரணம், எவனும் பொய் பேசுறது இல்லை. பொய் சொன்னால்தானே இவன் பொய்யன் இவன் மெய்யன் என்ற ஒரு பிரிவு பாகுபாடு வரும். பொய்யே கிடையாது. யாரும் பொய் சொல்வதே கிடையாது.
அதனால் யாரும் உண்மை பேசுவதே கிடையாது. பேசுவதெல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லுவாங்க இல்லையா? நீதிமன்றங்களில் சத்தியம் வாங்குவாங்க இல்லையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பார்கள் அல்லவா? அதே போல அயோத்தி நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் உண்மையைத்தான் பேசுவார்கள். எனவே அங்கே உண்மையே இல்லை என்றால் பொய் இல்லை என்று அர்த்தம். பொய் இல்லை என்றால் அங்கே உண்மை இருக்கிறது என்று அர்த்தம். எல்லா மக்களும் உண்மையாகவே இருக்கிறார்கள். வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் அங்கே கேள்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய காரணத்தால் எவனும் முட்டாள்கள் இல்லை. அப்படிப்பட்ட அறிவிலிகள் எவரும் இல்லை, எல்லாரும் அறிவாளிகள். அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம் என்று சொல்லுவான் பாரதிதாசன். சொல்லுவார், அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவும் பாரதிதாசன். எனவே அறிவை விரிவு செய்ய வேண்டும். அறிவு விரிவடைகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் யாவரும் ஒன்றே என்ற உணர்வு வரும். அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வை எப்பொழுது வரும் என்றால் அறிவு விரிவடைந்தால் விசால பார்வை வரும். எனவே அயோத்தி நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள். அயோத்தியில் வாழக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் செல்வர்கள், வறுமையே கிடையாது. அயோத்தியில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் அமைதியாக, எதிர்ப்பு இல்லாமல், எதிரிகளுடைய பயம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அயோத்தியில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் உண்மை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அயோத்தியில் வாழக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை இந்த 4 வரி பாடலுக்குள் கம்பன் தமிழ்நாட்டிற்கு ஏற்ப அழகாக சொல்லுகிறான். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருணர் இன்மையால், உண்மையில்லை பொய்யுரை இன்மையால், வெண்மையில்லை பல கேள்வி மேவலால். கேள்வி என்பது ஞானம், அறிவு இல்லையா? கேள்வி அறிவு. அந்த அறிவு இருப்பதால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வளமிகுந்த நாடாக, எங்கே அறிவிலும் ஆற்றலும் உண்மை பேசுவதிலும் அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்த நாடாக அயோத்தி இருக்கிறது என்பதை பாலகாண்டத்தின் நாட்டுப்படத்தில் கம்பன் நமக்கு வர்ணிக்கிறான். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, கம்பனுடைய கவியாற்றலை பார்த்து வியந்து போயிருக்கிறோம். பாரதி சொல்வானே, பாரதியை பற்றி கவிமணி சொல்வானே, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா என்று சொல்வானே, அதுபோல கம்பனுடைய கவிதையை கேட்டு மகிழ்ந்து கிறுகிறுத்து போயிருக்கிறோம். அவனுடைய கவிதை என்கின்ற அந்த வலையிலே நாம் சொக்கி போகிறோம் என்பதை விட சிக்கி போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட கம்பன் கவிதைகளை படிப்பது இன்பம், கம்பன் கவிதைகளை எடுத்துச் சொல்வது இன்பம். எத்தனை நயங்கள், எத்தனை இன்பம்! அதிலே சொல் நயமா, பொருள் நயமா, எதுகையா, மோனையா, இயைவா, அத்துணை இலக்கிய நயங்களையும் அத்தனை அணி நலன்களையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த கவிதை கருவூலமாக கம்பனுடைய கவிதைகள் இருக்கின்றன. அந்த கவிதைகளை எல்லாம் இன்று நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக, இந்த கவிதைகளுடைய தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாம் இன்னும் ஆழமாக, இன்னும் ஒரு உணர்வோடு, அதே சுவை கொன்றாமல், இதே கம்பனுடைய கவிதையுடைய சுவை கொன்றாமல், நயம் கொன்றாமல் எஞ்சியுள்ள பாடல்களை அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.